தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இந்த தூய பரிசு திருப்பலியானது சேலம் மைக்கேல் 2ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும் அவருடைய மனைவி அந்தோணி அம்மாள் அவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும் இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நிலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்கத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 37 இறைவார்த்தைகள் 3 - 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிடம் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தமது தந்தையின் மந்தைகளை மேய்த்து சென்றார். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோர்கானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்மொழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டு சென்றது சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என பார்ப்போம் என்றார். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, இவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்முறைக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னான். ஏனெனில் அவர்
அவர்கள் கையில் இருந்து அவரை தப்பிவித்து தம் தந்தையிடம் சேர்க்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்மொழிக்கு தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளியாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை கோலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரரை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்ரேலுக்கு அவனை வெற்றி விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதயமாய் இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் இந்தியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்லியே குழியில் இருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். அவர்களுக்கும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களும் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், இவனை நாம் கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று கேட்டார். அவர் அவர்களிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உண்மையை கேட்ட போது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. 3 சிந்தனைகளை நம்மால் சிந்திக்க முடியும். முதல் சிந்தனையாக பொறாமைப்படுதல். பொறாமை என்றால் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த
விஷயம்தான். அந்த பொறாமையை அன்பினால் நம்மால் வெல்ல முடியுமா என்றால் முடியும் என்று இன்றைய வார்த்தை வெளிப்பாடு நமக்கு விளக்கம் தருகிறது. இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். பாருங்கள், எல்லோருமே சகோதர சகோதரர் தான். ஆனால் தந்தை யோசேப்பை அதிகமாக அன்பு செய்கிறார். அவருக்கு விலை உயர்ந்த ஆடைகளை அவர் செய்து தருகிறார் என்பதனால் மற்ற சகோதரர்களுக்கு அந்த யோசேப்பின் மேல மிகப்பெரிய பொறாமை வந்தது. அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு எப்படியாக இருந்தது? ஒரு உண்மையான அன்போடு பாசத்தோடு அந்த யோசேப்போடு அவர்களால் பேச முடியவில்லை. பாருங்கள், பொறாமை முதலிலே நம்மிடம் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேற்றுமை என்னவென்றால் உறவை பாதிப்பது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரே சகோதர சகோதரிகள், ஒரே தந்தை தாய், இருந்தாலும் பொறாமை நிச்சயம் வரும். இந்த பொறாமையினுடைய ஒரு முதல் படி என்னவென்றால் ஒப்பிட்டு பார்த்தல். அவனுக்கு இப்படி எல்லாம் செய்கிறாரு, எனக்கு இப்படி செய்யவில்லையே. அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது, எனக்கு இது கிடைக்கவில்லையே. இந்த ஒப்பிட்டு பார்த்தல் பொறாமைக்கு இட்டு செல்கிறது. பொறாமை நல்வுறவோடு பேசுகின்ற உரையாடுகின்ற உரையாடலுக்கும் உறவுக்கும் தடையாக மாறுகிறது. இதை எப்படி மேற்கொள்வது? பாருங்கள், மற்ற சகோதரர்கள் தான் அவர் மீது பொறாமையாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தந்தை சொல்றார், அவரை பார்த்து, யோசேப்பை பார்த்து, இன்னைக்கு நீ போய் உன்னுடைய சகோதரர்கள் எங்க ஆடு மேய்க்கிறாங்கன்னு தெரியாது, நீ போய் அவர்களை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கீழ்படுகிறார். சரி தந்தையே, நான் செல்கிறேன். பாருங்கள், ஒரு புறம் வெறுப்பு பொறாமை, இன்னொரு புறம் அன்பு பாசம் அக்கறை, தந்தையினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதல், இது போன்ற பண்புகள் யோசேப்பிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நமது குடியேற்று நாளிலே அருட்தந்தை பெஞ்சமின் இந்த நிகழ்வை வைத்துக் கொண்டுதான் கோ டு ஜோசப் என்று அவர் ஒரு அற்புதமான மறைவுரையை நமக்கு கொடுத்தார். ஏனெனில் யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு முன்னதாகவே அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த யோசேப்பிடம் சென்றால் நமக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்று சகோதரர்கள், அந்த தன்னால் கைவிடப்பட்ட பொறாமையினால் அவனை வேற்று நாட்டிற்கு நாடு கடத்திய சகோதரர்கள் அவரை தேடி செல்கின்ற ஒரு நிலை. அன்பானவர்களே, பொறாமை ஜெபிக்குமா அன்பு ஜெபிக்குமா என்றால் அன்புதான் எப்போதும் ஜெயத்தை பெறும். பொறாமை ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்பது முதல் செய்தியாக இருக்கிறது. எனவே நமது அன்றாட வாழ்விலே யாருக்கு எதெல்லாம் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த பொறாமை என்ற குணத்தை தவிர்த்து அன்பினால் பொறாமையை வென்றெடுக்க இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது செய்தியை சிந்திக்க முற்படுவோம். பாருங்கள், தந்தையினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற மகன் யோசேப்பு. தந்தை சொல்கிறார், எங்க உங்களுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்களை தேடி செல்வது என்னால் முடியாது, நீதான் போகணும் என்று சொன்ன உடனே இவருக்கு நன்றாக தெரியும் சகோதரர்கள் எப்படியும் நம் மீது பொறாமையோடு இருப்பார்கள், வெறுப்புணர்வோடு இருப்பார்கள். அவர்களை சந்திப்பது என்பது ஒரு விதமான கசப்பு உணர்வை நமக்கு தரும் என்று யோசேப்புக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் தந்தை சொல்லிவிட்டார், தந்தையினுடைய சொல்லிற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தந்தை சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற மகனாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி செல்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே சற்று வேற்று விதமான கருத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு குத்தகைக்காரர்கள் தனது சொந்த யார் குத்தகை விட்டாரோ நிலத்திற்கு சொந்தக்காரருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மகனை கொன்று போட்டால் இந்த சொத்து நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலிருந்து திராட்சை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் ஒரு புறம், இன்னொரு புறம்
எதிர்த்து செயல்படுகின்ற மனநிலை. கீழ்ப்படிதல் உள்ள யோசேப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைகிறார். எந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய தலைவருக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள், வெளியே துரத்தப்படுகிறார்கள், அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வெளியே தள்ளப்படுகிறார்கள். கீழ்ப்படிதல் எங்கு இல்லையோ, எங்கெல்லாம் எதிர் செயல்படுகின்ற மனநிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு தீமையும் துன்பமும் வெளியேற்றப்படுதலும் நடக்கும் என்பதை இரண்டாவது செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு மூளைக்கல் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். விளக்கப்பட்ட மூளைக்கல் மீண்டும் அந்த கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக அமைகிறது. பல நேரங்களிலே கட்டிட பணி செய்கின்ற பொழுது நல்ல கல்லை தேர்ந்தெடுத்துதான் கட்டிடங்களுக்கு பயன்படுத்துவார்கள். தேவையில்லாத அல்லது உடைந்து போன அல்லது நல்ல வடிவில் இல்லாத கற்களை அவர்கள் அகற்றி விடுவார்கள். இதுதான் நடைமுறையினுடைய ஒரு வழக்கம் என்பதை இயேசு பயன்படுத்தி கொண்டு எந்த கல் விலக்கி வைக்கப்பட்டதோ, வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டதோ அந்த கல் தான் மூளைக்கல்லாக, கட்டிடத்தின் முதற்கல்லாக அது பயன்படுகிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தினால், உலகத்தினுடைய அறிஞர்களால், உலகத்தினுடைய மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் விலக்கி வைக்கப்பட்டார். இவரால் நமக்கு நன்மை கிடைக்காது, இவரால் நமக்கு ஒருபோதும் மீட்பு கிடைக்காது என்று அவர்கள் நம்பி இயேசுவை புறக்கணித்தார்கள், தள்ளி வைத்தார்கள். இயேசு நமக்கு வேண்டாம் என்று நினைத்தார்கள். அந்த இயேசுவால் தான் நமக்கு மீட்பு என்பதை அவர்கள் உணர மறுத்தார்கள். அன்பானவர்களே, எப்போது அவர்கள் புறக்கணிக்க இயேசுவை புறம் தள்ள ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்களே தங்களுடைய மீட்பிற்கு தடையாக அமைந்து விட்டார்கள் என்று சிந்தித்து பார்த்து, நமது மீட்புக்கு இயேசு ஆண்டவர், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்ப்பு மூளைக்கல்லாக, மூளைதனமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, இயேசுதான் நமக்கு வாழ்வு, இயேசுவால் அன்றி நமக்கு வாழ்வு இல்லை என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது இயேசுவை அதிகமாக தேடி நமது வாழ்விலே அவருடைய அருளை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்ற இந்த 3 சிந்தனைகளோடு நமது அன்றாட நவகால பக்தி முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். இறைவன் இயேசு நவகால பக்தி முயற்சியை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடைகளையும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தீ. ஆயினும் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகவும் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவு கிறிஸ்துவின் திருவிடல், கிறிஸ்துவின் திருவிடல், கிறிஸ்துவின் திருவிடல், கிறிஸ்துவின் திருவிடல், உறவே வா, கிறிஸ்துவின் திருவிடல், உயிரே வா, கிறிஸ்துவின் திருவிடல்,
எழுந்து வா மகிழ்ந்து வா கிறிஸ்துவின் திருவுடல் உறவே வா உயிரே வா கிறிஸ்துவின் திருவுடல் எழுந்து வா மகிழ்ந்து வா உள்ளமேனும் கிறிஸ்துவின் திருவுடல் கோவிலில் திருவுடல் உறவென்னும் தீபமே அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு இறைவனே இயேசுவே உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையா நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.